அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் காணொளிகள் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை என்று அழைக்கப்படக்கூடிய கலைமகள் விழா, அதே வேளையில் ஆயுத பூஜை என்றும் அழைக்கப்படக்கூடிய நன்னாள். இந்நாளில் மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டினை சுத்தம் செய்து தங்களின் வாசல் முதல் வீடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து இடங்களிலும் திருநீறு, சந்தனம், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களால் வீட்டை அலங்கரித்து, மலர்களால் வீட்டை அலங்கரித்து, இறைவன் இருக்கக்கூடிய பூஜை அறையை சுத்தம் செய்து, இறைவனுக்கு பூக்களை சூடி, இறைவனின் மீது பக்தியோடு பாமாலையை பாடக்கூடிய ஆயுத பூஜை என்று அழைக்கக்கூடிய நன்னாள். இந்த ஆயுத பூஜை நன்னாளில் பொதுவாக நம் வீட்டில் நாம் என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த பொருட்களை எல்லாம் வைத்து, அவைகள் அனைத்திற்கும் சந்தனம், குங்குமம் போன்ற விடயங்களை எல்லாம் வைத்து, இறைவனுக்கு முன்னால் அதையெல்லாம் வைத்து வழிபடக்கூடிய நாளாக அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளிற்கு ஆயுத பூஜை என்கின்ற பெயரை நாம் பொதுவாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஆயுத பூஜை என்கின்ற இந்த நன்னாள் எப்படி வந்திருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, புறத்தில் நாம் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்கின்றோம், நாம் குடியிருக்கும் வீட்டை. அதுபோல் ஆயுத பூஜை அன்று, ஆயுத பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி வரும். விஜயதசமி அன்றுதான் எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு புதிதாக கல்வியை, பாடத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அன்றைய தினம் விசேஷ நாளாக குருவிடம் ஆசிகளை பெற்று கல்வியை கற்கக்கூடிய நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. அப்படி 2 நாட்களும் ஆயுத பூஜை, விஜயதசமி என்று அழைக்கப்படக்கூடிய 2 நாட்களும் பண்டிகை காலங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்மையில் இந்த ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியின் தாத்பரியம்தான் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆயுத பூஜை என்று சொல்கின்ற பொழுது நம் வீட்டை எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அதுபோல் இறைவன் இருக்கக்கூடிய ஆலயமாகிய இந்த வீட்டை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய நாம், வீட்டிற்கு புதிதாக பெயிண்ட் அடிக்கக்கூடிய நாம், அதுபோல் நம்முடைய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம் மனதில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் எனும் ஒட்டடைகளை எல்லாம் விலக்கி, நம் மனதிற்கு நல்ல சத்துவ குணங்களை, சாந்த குணங்களை, பொறுமையாக, சாந்தமாக, அமைதியாக, அன்பாக, கருணையாக இருக்கக்கூடிய விடயங்களையெல்லாம் நம் தேகத்திற்குள் சேர்த்து, நம் மனதை அசுத்த மனம் என்கின்ற நிலையிலிருந்து ஒட்டடையடிப்பதை போல் சுத்தம் செய்து, சுத்த மனமாக மாற்றி இந்த உடம்பை தயார்படுத்த வேண்டும். எதற்கு தயார்படுத்த வேண்டும்? அடுத்த நாள் வரப்போகக்கூடிய விஜயதசமிக்காக தயார்படுத்த வேண்டும். சரி, ஆயுத பூஜை என்று வைத்தார்களே, ஆயுத பூஜை என்கின்ற அந்த வார்த்தை சொல்லக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய மொழிகளிலும் சரி, அல்லது இதற்கு முன்பு நடைமுறையிலிருந்து வழக்கொழிந்த மொழிகளிலும் சரி, இல்லாத ஒரு சிறப்பு எழுத்து தமிழில் உண்டு. அந்த எழுத்து ஆயுத எழுத்து. அக்கண்ணா என்று அழைக்கப்படக்கூடிய ஆயுத எழுத்துத்தான் அந்த எழுத்து. இந்த ஆயுத எழுத்து நம் தேகத்தில் எங்கிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய 2 கண்களும் இந்த புருவ மத்தியும் தான் ஆயுத எழுத்துக்களாக இருக்கின்றன. அப்போ நம்முடைய முன்னோர்கள் உயிரெழுத்தை வைத்தார்கள், மெய்யெழுத்தை வைத்தார்கள்,
உயிர்மெய் எழுத்தை அமைத்தார்கள். முக்கியமாக ஆயுத எழுத்து என்கின்ற ஒரே ஒரு எழுத்தையும் அமைத்தார்கள். ஆயுத எழுத்து என்பது இந்த 3 கண்களைத்தான், மாடத்தை தான் ஆயுதம் என்று நாம் சொல்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஆயுதத்தில் ஓர் எழுத்து இருக்கிறது. அந்த எழுத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எழுத்து என்பது கல்வி. அது என்ன கல்வி? சாகாத கல்வி. நாம் இந்த உலகியலில் மருத்துவம் படிக்கிறோம், பொறியியல் படிக்கிறோம், இன்ன பிற விடயங்களை எல்லாம் படிக்கிறோம். இந்த படிப்பு, இந்த கல்வி எல்லாம் இந்த உலகியலில் நாம் பொருள் ஈட்டுவதற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள். ஆனால் மனிதர்கள் தான் யார், இறைவன் யார், நமக்கு ஏன் இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டது, இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டதின் உண்மையான நோக்கம் என்ன, இந்த மனித தேகத்தை வைத்து எப்படி ஆன்ம லாபத்தை அடைவது, ஆன்ம லாபம் என்று சொல்லப்படக்கூடிய மரணமிலா பெருவாழ்வை எந்த கல்வியின் வாயிலாக பெறுவது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆயுத பூஜை என்கின்ற பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆயுத எழுத்தில் ஓர் பூஜையை செய்ய வேண்டும், கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்விக்கு பெயர் சாகாத கல்வி என்று பெயர். இந்த சாகாத கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆயுத எழுத்தில் ஓர் பூஜையை செய்ய வேண்டும். இன்றைய தினம் ஆயுத பூஜை, நாளைய தினம் விஜயதசமி. விஜயதசமி என்று என்ன சொல்வோம்? நம்முடைய குழந்தைகளை அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சேர்த்து ஆசிரியர்களின் வாயிலாக அன்றைய தினம் கல்வியை நாம் துவக்கி வைக்கிறோம். ஒரு காலத்தில் அது குருகுல கல்வியாக இருந்தது. இன்று ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று இருக்கிறார்கள். அன்று குரு சீடன் என்கின்ற உறவு இருந்தது. இப்போ விஜயதசமி அன்று ஒரு குருவிடம் ஒரு சீடனை சேர்ப்பதின் வாயிலாக அவன் உண்மையான கல்வியை கற்க துவங்குகிறான். அப்படியென்றால் ஆயுத பூஜை அன்று நம் தேகத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய தீய குணங்களாக இருக்கக்கூடிய கோபம், காமம், பொறாமை, பேராசை போன்ற குணங்களை எல்லாம் நீக்கி கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் இரக்கம், ஆன்மாவின் இயற்கை குணமே உயிர் இரக்கம்தான். வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அந்த குணங்களை எல்லாம் சேர்த்து இந்த ஆயுதத்தில் ஓர் பூஜையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இறைவன் இங்கு இருக்கிறான். மாடத்தில் இங்கு இறைவன் இருக்கிறான். மனித தேகத்தில் இறைவன் காரியப்படக்கூடிய இடம் இந்த இடம்தான், புருவமத்தி. அதை சிற்சபை என்றும், லலாடம் என்றும், புருவமத்தி என்றும், மாமேரு என்றும் பல்வேறு வார்த்தைகளால் வள்ளல் பெருமானார் அழைப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியின் உண்மையான தாத்பரியம், இந்த ஆயுதத்தில், இந்த ஆயுத எழுத்தில் ஓர் குருவிடம் சென்று அந்த குருவிடம் இருக்கக்கூடிய அவர் செய்யக்கூடிய தவத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தின் மூலமாக இந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய கதவையும் பூட்டையும் திறந்து கொண்டு, பெருமானார் இங்கு ஒரு பூட்டும் கதவும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒரு குருவிடம் சென்று, உண்மையான குருவிடம் சென்று, சாந்த குணங்கள் நிறைந்த குருவிடம் சென்று, சன்மார்க்கத்தில் உண்மையாக பயிற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய குருவிடம் சென்று, இறைவனை என்னால் அடைவோம் என்ற அன்பராக இருக்கக்கூடிய குருவிடம் சென்று, இன்றைய தினம் நம்மை தயார்படுத்தி கொண்டு நாளைய தினம் விஜயதசமி அன்று குருவின் மூலமாக இந்த கண்ணை திறந்து கொண்டு, ஆயுத எழுத்தில் 3வது கண்ணை திறந்து கொண்டு அங்கு இறைவனை நோக்கி நாம் பூஜை செய்வது. பூஜை செய்வது என்று சொன்னால் தவம் செய்வது. இந்த தவம் செய்வதற்காகத்தான் இந்த ஆயுத பூஜையும் விஜயதசமியும் ஏற்படுத்தப்பட்டது. அப்படி தவம் செய்து, குருவின் வாயிலாக தீட்சை பெற்று தவம் செய்து, சாகாத கல்வியை கற்று, இந்த தேகத்தையே நாம் நித்திய தேகமாக, நிரந்தர தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அடையாளமாக ஆயுத பூஜை என்கின்ற ஒரு பண்டிகையையும், விஜயதசமி என்று குருவிடம் பாடம் கற்கக்கூடிய, இரண்டுமே அடுத்தடுத்த நாட்களிலேயே வரும். முதலில் நம்மை தயார்படுத்தி கொள்வது, இந்த ஆயுதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கல்வி கற்பதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நாம் எல்லோரையும் போல, உலகியலில் எல்லோரும் சொல்வதைப் போல நம் வீட்டை சுத்தப்படுத்துவதும், அன்றைய தினம் பூஜை அறையை சுத்தப்படுத்துவதும், இறைவனுக்கு பாமாலைகளை சூட்டுவதும், வழிபாடு செய்வதோடு நிறுத்திவிடக்கூடாது. அந்த சரியகிரியை என்பது அவசியம்தான். சரியகிரியை என்பது அவசியம்தான். அதை இல்லை என்று வள்ளல் பெருமானார் மறுக்கவில்லை. ஏனென்றால் சரியகிரியை போன்ற குணங்களால் தான் மனம் அசுத்த பாவனையில் இல்லாமல் சுத்த பாவனையில் நிற்கும். அதாவது தீய குணங்கள் நீங்கி மனம் நல்ல நிலையில் இருக்கும் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார்.
ஆனால் மனம் நல்ல நிலையில் இருந்தால்தான் குருவிடம் சென்று தீட்சை பெறுவதும் அதன் பின்பு தவம் செய்வதும் இதையெல்லாம் துவக்க முடியும். ஆக உண்மையாக ஆயுத பூஜையின் நோக்கம் இந்த ஆயுத எழுத்தை திறந்து கொள்வது. விஜயதசமியின் நோக்கம் குருவிடம் சீடம் கற்று தவத்தை ஆரம்பிப்பது. பக்தியால், ஒழுக்கத்தால், பெருமானார் கொடுத்த உயிர் இரக்கத்தால், தவத்தால் நம் வாழ்வை மேன்மையடைய செய்வதற்கும் மனித தேகம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான உண்மையான இலக்கை அடைவதற்காகவும் இந்த பண்டிகை நாளிலிருந்து நாம் துவங்குவோம் சாகாத கல்வியை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். நம்முடைய அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு சிறிய நினைவூட்டல். கடந்த 3 மாத காலமாக ஆன்லைன் வாயிலாக சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்புகள் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரின் திருவருளால் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில அன்பர்கள் இணைவதற்காக தொலைபேசி எண் கிடைக்காமல் கஷ்டப்படுவதாக ஒரு சில அன்பர்களின் வாயிலாக எனக்கு தகவல் கிடைத்தது. ஆகவே நீங்களும் சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்பில் இணைந்து வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தின் உண்மையான பெருநெறி ஒழுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 9500947459 95007459 மன்னிக்கணும், திரும்பவும் சொல்கிறேன் 9500947459 9500947459 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் வள்ளல் பெருமானார் கொடுத்த கல்வியை கற்கலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.